வணக்கம். ஓதுவது ஒளியில். நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கின்றார் உலகநாதர். ஓதுவது ஒளியேல் என்கின்றார் ஔவையார். நாளும் நவைபோகான் கற்றல் மிக இனிதே என்கின்றார் பூதஞ்சேந்தனார். ஆற்றும் இளமைக்கண் கற்கலான் மூப்பின்கண் போற்றும் எனவும் புணருமோ ஆற்றச் சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம்போக்கி கூலி கொண்டார் என்கின்றார் முண்டுரை அரையனார். கல்விகரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பால் உன் குருகின் தெரிந்து என்கின்றார் சமணமுனிவர். விளக்கு விலை கொடுத்து கோடல் விளக்கு துளக்கமின் என்றனைத்தும் தூக்கி விளக்கு மருள்படுவதாயின் மலை நாட என்னை பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் என்பது பழமொழி 400. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே என்கின்றார் மாணிக்க வாசகர். காலம் பொன்னானது போனால் வராது. எனவே இத்தகைய பெறுமதி வாய்ந்த காலத்தை நித்திரையோடு வீணே செலவிடாது அதிகாலையில் எழுந்து நீராடி இறை வழிபாடு மேற்கொண்டு செய்ய வேண்டிய கருமங்களை ஆற்றுதல் வேண்டும். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என பாரதியார் சிறார்களை காலை எழுந்தவுடன் படியுங்கள் என்கின்றார். இளமைக்கல்வி சிலையில் எழுத்து என்பார்கள். கல்லில் பொறிக்கப்பட்ட எழுத்து போல் இளமையில் கேட்கும் கல்வி மனதில் நிலையாக பதியும். இதனால் தான் ஔவையார் ஆத்திசூடியில் இளமையிற்கல் என்கின்றார். மாணவ பருவமாகிய இளமை காலத்திலேயே கற்றல் நன்று. இதுவே உயர்வான தேர்ச்சிகளை பெற உதவுவதோடு பயனையும் கொடுக்கும். இக்காலத்தில் கல்லாது முதுமையில் கற்பதானது பயனற்றது. எனவே கற்க வேண்டியவற்றை இளமையிலே கற்றிட வேண்டும். ஆற்றச் சுரம்போக்கி உள்கு கொண்டார் இல்லையே இல்லை மரம்போக்கி கூலி கொண்டார் என்பது பழமொழி 400.